சாச்சி எவ்வளவு ஜாலியா ஒரு குதிச்சின்னு வராரு பேபி. பாய் சொல்ல போறாரு, சாப்பிட போறாரு அவரு. பாய் சொல்றாரு, தாத்தா கிட்ட வாங்கிட்டு போறாரு. மொட்டை மாடி கூட்டின்னு வந்து மாங்காய் செடியா கொய்யாக்காய் செடி காட்டுறாரு. அல்டிமேட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உரல் இல்லாத காரணத்தினால் மிக்ஸியில் போட்டு அரைத்தி விடலாம். பசைய பசைய மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆகி சூப்பரா வந்துடுச்சு பாருங்க, அப்படியே திரண்டு. இது முத்திடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? வேக வேகமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு லேட்டா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சமைச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன் பார்த்துட்டு எடிட்டிங்ல அப்படியே வந்து உட்காந்து இருந்துட்டேன். திடீர்னு அம்மா போன் பண்ணி அப்பா ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, வீட்டுல இருக்கியா வெள்ளை கிளம்புறியா, அப்பா வராரு அப்படின்னு சொன்னாங்களா. ஒரே குஷி ஆயிடுச்சு. அப்பா ஒரு 2 மணிக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 11:30 பஸ்ஸுக்கு கிளம்புறாரு. 2 மணி ஆயிடும். 2:30 ஆயிடும். ஆமா, அவர் வரது காட்டி லஞ்ச் செஞ்சிடலாம். நாங்க வழக்கமா லஞ்ச் சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து 3 மணி ஆயிடும். ஆமா, நாங்க சமைச்சு முடிச்சு சாப்பிடறதுக்கே 3:30 ஆயிடும். சரி, கொஞ்சம் சீக்கிரமா சமைக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா சமைக்கிறேன். தாத்தா வராரா? உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஊர்ல இருந்து தாத்தா வராரா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அப்பா வராரு. எப்போ அவரு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் 2-3 மாசம் ஆயிடுச்சு. ஆமா, எங்க அப்பா ஏன் இப்பெல்லாம் வரதில்லன்னு சொல்லிட்டு அவருங்க வரவே இல்லை. நாங்க தான் போய் பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா வரேன்னு சொல்லி இருக்காரு. பாக்கலாம். எனக்கே ஒரே ஜாலியா இருக்கு பேபி. ஜெஷிதா தான் ஒரே ஆட்டம். அவர் தாத்தா வர்றாரு. ஆமா, நான் வெங்காயம் தக்காளி டக்குன்னு கட் பண்ணி தரேன். ஓகே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயங்கரமா க்ளீன் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். மஞ்சள் போட்டு சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க. மஞ்சள் போட்டு சுட்டு அழகா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஊர்ல வாங்கி வந்தோம்ல, அதுல வந்து மஞ்சள் போட்டு சுடவே இல்ல, அப்படியே ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன முடிலாம் இல்ல, பரவாயில்ல, அழகா சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கிளீன் பண்ணி சமைச்சிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க வந்து வாத்து வாங்கி சமைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். வாத்துக்கறி சமைக்கலாம் சொல்லிட்டு அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு தான் போய் நாட்டுக்கோழி வாங்கி வந்தார. கரெக்டா பார்த்து நாங்க வாங்கி வந்தவருதான் அம்மாவே போனே அடிச்சாங்க வராங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நாட்டுக்கோழியே சமைக்கலாம். ஓகே, நார்மலா சமைக்க போறேன். நான் வந்து வறுத்து மசாலா அரைச்சி நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. நார்மலா செஞ்சாதான் அவர் கொஞ்சமாவது சாப்பிடுவாரு. அவர் சாப்பிடுறது ஆல்ரெடி கொஞ்சம் தான். அதுல வந்து நான் எனக்கு என் விருப்பப்படி சமைச்சேன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா எங்க அம்மா வந்து சிம்பிளா சமைப்பாங்க. வெறும் வெங்காயம் தக்காளி அப்படியே வதக்கி ஊத்தி அது மாதிரிதான் வைக்க போறேன். பேபி, நான் சமைச்சா உனக்கு எல்லாமே பிடிக்கல? எனக்கு நீ எப்படி சமைச்சாலும் பிடிக்கும் செஞ்சா. எங்க அப்பா நல்லா இல்லன்னு குறைலாம் சொல்ல மாட்டாரு, ஆனா சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு. இத்தனை வருஷமா ஒரே மாதிரி சமையல் சாப்பிட்டுட்டு நான் வந்து வித்தியாசமா சமைப்பேன் எல்லாமே. அது சாப்பிடும் போது அவருக்கு கொஞ்சம் வந்து செட் ஆகாது. கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்க போறேன். சரி சங்கீதா, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டே இருக்கு பேபி. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு சிக்கன்லயும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி. ஆமா, நான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனா டைம் ஆயிடும்ல. வீடியோ எடுத்துட்டே சமைச்சா ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லி எடுத்துட்டு அதனால வேகமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்குமே பசி எடுக்கிற மாதிரி இது கேர ஆகுது கடன்னு. ஏன்னா அந்த வாசனையே அந்த அளவுக்கு பசி இழுக்குது பேபி. ஓகே ஓகே, நல்லா சூப்பரா சமைக்கணும்னா சமைச்சு முடிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு சூப்பரா வச்சுட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால தண்ணியா வச்சிருக்கேன். ஆமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்தோடனே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்னா முன்னாடியே வந்து சாப்பிடலாம். ஜெஸ்ட் அவரே சிக்கன் கேட்டிருந்தா ஜெஸ்ட் அது சாப்பிட்டு இருக்காரு. டிவியில பயங்கர சவுண்டா ஓடுதுன்னு நினைக்கிறேன் படம். ஆமா, ரஷிதாக்கு சாப்பாடு போட்டு கொடு. ரஷிதா, சாச்சி எவ்வளவு ஜாலியா ஒரு குதிச்சின்னு வராரு பேபி எடுத்துக்கிட்டே. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஊர்ல இருந்து எப்பயோ வந்துட்டாரு. தூங்கி இப்போதான் ஏஞ்சி கட்டைப்பை பார்த்து எடுத்துன்னு வராரு. கட்டைப்பையில இருந்து சாச்சியாம். நாளைக்கு சாப்பிடு ஜெஷ்தா. நாளைக்கு கொஞ்சமா இன்னைக்கு சாப்பிடு, மீதில நாளைக்கா? மஞ்சி சாச்சா மொட்டை மாடி கூட்டின்னு வந்து மாங்காய் செடியா கொய்யாக்காய் செடி காட்டுறாரு. மாதுளம் செடி, மாதுளம் பூ காக்கா கடிச்சு போட்டுருந்தான்.
சாத்துக்குடி மொமோ முடிச்சு சாப்பிடலாமா? அவர் டூர் காட்டுறாரு. அவர் காட்டுறாரு, தாத்தாக்கு சுத்தி காட்டுறாரு. தண்ணி அதுல வருமா? தண்ணி இல்லையா செடியில? தண்ணி ஊத்தணுமா? தண்ணி இல்லையா? என்னம்மா நல்லா பேச கத்துக்கினாரு அவரு. எல்லாமே புரியுது, எல்லாம் சொல்றாரு அவரு. இங்க போற பேபி இந்த கொய்யாங்க பறிச்சிடலாமா? இன்னும் பெருசாகணும். இன்னும் நம்மளாம் ஒட்டு போட்டாலாம் வளராது. குடுக்குன்னு வர்றாரு பாரு ஜஸ்விதா. தாத்தாக்கு ஒண்ணு ஒண்ணா காட்டுறாரு. சரி, நல்லா வளர ஆரம்பிச்சு போறது. சூப்பரா இருக்கு. வெண்டைக்காய் பறிச்சாதான் காய்க்கும் சங்கீதா. பறிச்சாதான் காய்க்கும். ஆமா, தண்ணி அப்பப்ப அந்த வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சிடலாம். ஒரு 3 வெண்டைக்காய் 4 வெண்டைக்காய் இருக்கு பறிக்கிட்டு. காலையில பறிச்சு காரக்குழம்பு வச்சிடலாம். ஓகே சரி. ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் பேபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆமா. அப்பலாம் வந்துருக்காரு, போர் அடிக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம்ல. சிம்லி உருண்டை பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல சிம்லி உருண்டை. ராகி போட்டு சமையல் பண்ண போறேன். என்னம்மா சென்னினா யாருமா சங்கீனா? சங்கீதாவை கூப்பிடுறாரு பேருட்டு. ஜஷிதா என்ன சங்கீனா பாய்? உன் பேரு சங்கி பாய். சங்கி பாய்ன்ற சிம்லி உருண்டை பண்ண போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவுல உப்பு போட்டு ராகி அடெல்லாம் செய்வோம்ல, அது பிசைஞ்சு வச்சிடலாம். வேர்க்கடலை போடணும், எள்ளு போடணும், நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி. நம்ம வீட்டுல இப்ப இங்க பண்ணலாம். ஓகே ஓகே. சோ மாவுல வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு அழகா மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கணுமா? அடை மாரி, அடைக்கு உருண்டை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும் பேபி. சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்து ஒரு உருண்டை மாரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். விளையாடி கிடையாது எங்க அப்பா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ரஷீதா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாருப்பா சங்கீனா? அம்மா சன்னீனாவா? தாத்தா கூட பேசிட்டு இருக்காரு, படம் பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஜஷீதா அம்மா சன்னீனாவா? சன்னீனா புதுசா ஒரு அப்படிதான் கூப்பிடுறாரு. சங்கீதா சொன்னா சன்னீனா சன்னீனான்றா. வேர்க்கடலையை வறுக்கணும். வறுத்தா ரெடி பண்ணிடலாம். சிம்பிள், ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். அடை அழகா வந்து அடை தட்டி வேர்க்கடலாம் வறுத்து போட்டு உரல்ல இட்டிப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு டைம் நம்ம வீட்டுல செஞ்சோம்னா ஒரு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுல மிக்ஸி போட்டு அரைச்சிக்கலாம் அழகா. ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இங்க பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. காஃபி குடிக்க போறோம். ஓகே. என்னம்மா என்ன ஜச்சிதா? ஆக்டிங் ஆக்டிங் பாத்தியா? ராகி அடையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ராகி அடை சுட்டுக்கலாம். அடை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தட்டிட்டே மூடி போட்டு வச்சா ஒரு அடை வெந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு அடை தட்டி இங்க பாருங்க பிச்சு போட்டு வச்சிருக்கேன். ஆமா. சோ அதுக்கு அடைக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். எள்ளு வறுத்து வச்சிருக்கேன். எள்ளு வறுத்து வச்சிருக்கேன் பாரு. அப்படியா? ஆமா, வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்லம். சரி, இப்ப அடை வந்து சுட்டு முடிச்சிட்டேன்னா மூணுத்தையும் எல்லாத்தையும் போட்ட அடை மட்டும் சுட்டு முடிச்சிட்டோம்னா வச்சுக்கேன், எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அப்படியே அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சா சூப்பரா இருக்கும். சூப்பர் ஈஸியா முடிஞ்சதுல. ஸ்நாக்ஸ் டக்குன்னு முடிஞ்சிடும். நல்ல டேஸ்டியான ரெசிபி. அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது. திரும்புமா? திருப்பாது, உடையுது. சரி விட, எப்படி இருந்தாலும் உடைக்கதான் போறோம். ஆமா, வெந்தா சரிதான். சுத்தமா உடையுது மனமன. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ராகி அடை வந்து செஞ்சாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்? உடைச்சு உடைச்சு போட்டுக்குமா? ஆமா, உரல் இருக்குல்ல,
உரல்ல அப்படியே இந்த அடையை கொட்டிக்கணும். உரல்ல அந்த அடை, இந்த வேர்க்கடலை, வெல்லம் எல்லாத்தையும் உரல்ல போட்டு உலைக்கல நல்லா குத்திக்கிட்டே இருக்குன்னா அப்படியே அந்த வெள்ளம் எல்லாம் அந்த சூடுல மெல்ட் ஆகி அழகா அது உருண்டையா வந்துரும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். ஆமா, நம்ம கிட்ட உரல் இல்லாத காரணத்தினால் மிக்ஸியில் போட்டு அரைத்து விடலாம். சரி, அடைய அரைச்சு அப்படியே பாத்திரத்துல கொட்டிக்கலாம். ஒண்ணு அப்படியே செய்வோம். ஓகே ஓகே. அடைய விட்டு விட்டு அரைச்சுன்னா சூப்பரா அழகா வந்துருச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், வேர்க்கடலை வெள்ளத்தையும் போட்டு அரைச்சுன்னா அது ஒரு நாள் நல்லா திக்கா வந்துடும். வேர்க்கடலை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டு இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். வெல்லம் போடாத, எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா இருந்தா நல்லா இருக்கும். வெல்லம் வந்து இது அரைச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கணும், அப்படிதானே? ஆமா. வாசனை வீசுது. அவ்வளவுதான், வெல்லம் போட்டு அரைச்சாலே வாசனை. வேர்க்கடலை, அந்த எள்ளு, ஏலக்காய் எல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளத்தையும் அப்படியே இப்போ கொட்டிக்கலாம்ல, வெள்ளத்தையும் எல்லையும் கொஞ்சம் ஒரு ஓட்ட ஓட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சிம்லி உண்டை ரெடி ஆகிடும். டக்குன்னு ரெடி ஆகிடும் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ எல்லாமே அரைச்சி போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு இருக்கணும். சூடு இருக்கும் போதே பண்ணாதான் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் நல்லா மெல்ட் ஆகும். வெள்ளம் மெல்ட் ஆகி அப்படியே உருண்டை பிடிக்க நல்லா வரும். நான் கூட பத்தாதாங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சமாக தானே போட்டோம் ராகியே. சுட சுட அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பிசைய மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. அப்படியே திரண்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பயங்கரமாக இருக்குது சைந்தா, நல்ல வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாசனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2 தெருவுக்கு வீசும் போது. இந்த அளவுக்கு நல்ல வாசனையா இருக்கு. ஆமா, நாளைக்கு கூட சாப்பிடலாம். ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. பட் ஆனா இது வரைக்கும் நான் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. செஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம். ஆமா, நீங்க இப்ப சாப்பிட்டு மீதி இருந்தா நாளைக்கு சாப்பிடலாம். சூப்பரா ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சிமிலி உருண்டை. ஆமா, அப்பாக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா தூங்குறாரு இப்ப அவரு. எப்படியா இருந்தாலும் ஒண்ணு தான் சாப்பிடுவாரு. புரியுதா? முடிச்சா சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிம்லி உருண்டை வந்து செஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா இருக்கப்பா? சூப்பரா இருக்கா? ஜெஷிதா சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா. சாப்பிட்டு பாரு. ஜெஷிதாக்கு சிம்லி உருண்டை பிடிக்கல. நீ சாப்பிடு. சரி, நீ சாப்பிடு, அப்படியே பாதி எடுத்துக்க. இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் சூப்பரா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, குழம்பு போட்ட போல இருக்கியா? குட்டியோண்டு குழம்பா? கட்டே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சங்கீதா இந்த குழம்பு தான் போட்டுருக்கு. இது குழம்பு மாதிரியே தெரியல, ஏதோ பூ வரைஞ்ச மாதிரி இது. பூ? ஆமா, பூனாலும் அது ஒரு வரைஞ்சிருக்குல்ல, வாசல்ல வரைஞ்சா அதான் கோலம். சரி சரி, சிம்பிளான கோலம் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் சமைக்கணும். டீ போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால்லாம் சுட்டுருச்சு. காஃபி போட்டு குடிக்கலாம் எல்லாரும். ஓகே. அது முன்னாடி இந்த காய் பாட்டு என்னாச்சு? தர்பூசணி இப்படி போட்டுருக்கலாம்ல. ஆமா, அந்த கவர் உள்ள தண்ணி போய் ஒரு பக்கம் வந்து பச்சை கலரா மாறிச்சு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தர்பூசணி பெருசாயிடுச்சு. நம்ம வீட்லயே இந்த பக்கம் அந்த கவர் மாத்தி போட்டதுனால தண்ணியிலே இருந்ததுனால இங்க கொஞ்சம் பச்சையா இருக்கு. மத்தபடி தர்பூசணி நல்லா பெருசாயிடுச்சு. சங்கீதா, பழுத்துச்சா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? இது வெள்ளை ஆயிடுச்சு. இந்த கோல் நல்லா அகலமா ஆனா பழுத்துச்சுன்னு அர்த்தம்ல. அதான் நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முத்திடுச்சா இந்த சவுண்ட வச்சு செக் பண்ணுவாங்க. இது பறிக்கலாமா, எப்ப பறிக்கணும்ன்றது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதோட காய் எதுல பெருசு வந்தது? இவ்வளவு பெருசு 5 கிலோவே 6 கிலோ காய் பேபி. அது இங்க வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, 6 கிலோ காய். அது இது இப்பதான் 1/2 கிலோ கூட வராது. இது மூடி போட்டு வைப்போம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்ப பறிக்கிறதுனே தெரியல. பாத்துட்டு போறோம். ஆமா, டெய்லி தண்ணி தெளிக்கும் போது தண்ணி ஊத்திட்டு பாத்துட்டு போறது, பாத்துட்டு கவர் போட்டு போறது. ஊருக்கு போயிருந்தோம்ல 2 நாள், வந்து பார்த்தா மழை பெஞ்சிருக்கு. அந்த கவர் இப்படி காய வந்து கவர் உள்ள போட்டு போனோம் பாரு, தண்ணி உள்ள தண்ணி பூந்துருச்சு.
அது அழுகி போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு நாள் லேட்டாக வந்திருந்தா கூட பரவாயில்ல, தப்பிச்சிருச்சு. என்னால நடக்க முடியல. அப்போ மொட்டை மாடி கூட்டின்னு வந்துருக்கா. கையை பிடிச்சி ஈத்துன்னு வரா. நேற்று ஒரு தடவை இட்டு வந்தா இப்போ மறுபடியும் காலையில என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? சாப்பாடு சாப்பிடுறாரு. சாப்பாடு செஞ்சேன். சாப்பிடுற அடிச்சுக்கு போதே. தண்ணி எங்க? தண்ணி குடிக்க இந்த குடிச்சு தண்ணி அவனுக்கு செடிக்கு தண்ணி ஊத்துறது எடுத்து வச்சுனுங்கிறாரு. காத்து அடிக்குது இல்ல நல்லா ஜில்லுன்னு, அதனால வந்து நிழல்ல உட்காந்துனுங்கிறாங்க ரெண்டு பேரும். வெண்டைக்காய் எப்பயுமே ஒன்னே பறிச்சுடணும் பேபி, இல்லைன்னா சீக்கிரமா முத்திடுமா? ஒன்னு விட்டு ஒரு நாள் பறிக்கணுமா? அப்படியா? கடன் பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தான் பார்த்தோம் சின்னதா அந்த மாதிரி இருந்தது, டப்புன்னு பெருசாயிடுச்சு. 2 வெண்டைக்காய் 3 பெருசா 4 அதெல்லாம் கூட ஓகே தான். 4 வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். 4 தானே? இது ரெண்டும் வரேன். அது 1 2 நாளைக்கு பெருசாயிடும். 3 பெருசாயிடும். நாளைக்கு பெருசாயிடும். இந்த செடியெல்லாம் குட்டி செடியெல்லாம் இல்லையா? இப்பதான் வருது பூவு. அது என்ன தெரியல, அந்த பக்கம் ஓரத்துல இருந்து மட்டும் நல்லா ஹைட் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். அவருக்காகவும் வச்சுட்டு அவருக்காகவும் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஒரு வயது தான் இருக்குது. வைக்கிட்டோம் பூ வத்து எதுவும் பண்ணாத காய்க்கு ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் வச்சோம். புடலங்காய் நிறைய பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சது இல்லாம இங்க பிஞ்சு வந்திருக்கு. இங்க வந்துச்சு. இந்த சைடு 2 பிஞ்சு இருக்கு பேபி. காய் காய்க்குமா? கடகடன்னு காய் காய்க்கும். பாப்போம். நம்ம இது வைக்கணும், பீர்க்கங்காய் இருக்குல்ல அது வைக்கணும். புடலங்காய்லாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம். பீர்க்கங்காய் வச்சா நல்லா இருக்கும். நான் இது இப்படி மேல அழகுக்கு கொடி ஏத்தலான்னு பார்த்தேன். இந்தாண்ட பக்கம் ஏறிடுச்சு. இந்தாண்ட பக்கம் ஓரமா வச்சதுனால இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வந்திருக்கோம். சரி வா நம்ம போய் காஃபி குடிக்கலாம். ரஷிதாவா காபி டீ குடிக்கலாம் வாங்க. காபி காஃபி போடுற வேலை தான் ஈஸி. காஃபி போடுறது தான் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்? காஃபி போட்டாச்சு. காஃபி குடிச்சிட்டேன். ரஷிதா ஸ்கூலுக்கு கிளப்பணுமே. வேணாமா? தாத்தா வந்திருக்கிறாரா, அதனால ஸ்கூல் வேணாமா? ஸ்கூல் போயிட்டு வந்து தாத்தா கூட விளையாடலாம். தாத்தா கூட இருக்க போறேன் நானு. ஸ்கூல்லாம் வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது டி. நீ ஸ்கூல் தான் கிளம்பணும். ரஷிதா தம்பி கூட அக்கா கூட விளையாடலாமா ஜாலியா ஸ்கூல்ல? தள்ளிட்டாங்களா? எப்ப தள்ளனாங்க? நாளைக்கா? எப்படி போகும்போது தள்ளிட்டு இல்ல தள்ளிட்டாங்கன்னு சொன்னேன். விளையாடும் போது ஊந்துருப்பா. அதை வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்றது பாத்தியா? ஸ்கூலுக்கு போவேன் போது காரணம் எப்படி கரெக்டா தேடி பிடிச்சு சொல்றாங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் காபி குடிங்க, அப்புறம் அவர் கிளப்புனா போயிட்டு வரு. எல்லாம் இப்படியே வெம்பரமா தெரியும், ஆனா வந்து போகும்போது பாய் சொல்லிட்டு ஜாலியா போய் விளையாடிட்டு வாரு. ரஷிதாவா தாத்தா கூட குடி வா. ஜெசிதா உனக்கு இங்க வா. பாப்பா இங்க வா. அவ்வளவுதான் ரெடி பண்ணிட்டேன் பேபி. பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியதான். பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பச்சை சுண்டல் அது வேக வச்சிருக்கேன். அப்படியே மூடி போட்டுடலாம். அவருக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி வச்சிடலாம், ஒரு முட்டை, அவ்வளவுதான். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் பண்ணல. கொஞ்சமா வந்து சக்கரை போட்டு வச்சிடலாம், டேஸ்டாவும் இருக்கும். போதும், நிறைய போடாத, கொஞ்சமா லைட்டா. எனக்கு சப்பாத்திக்கு வந்து சக்கரை போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். என்னதான் நான் விதவிதமா கிரேவி பண்ணாலும் சப்பாத்திக்கு சக்கரை போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். சரி, இதுதான் அவரோட இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ். மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பத்தியா? கஞ்சி, பழைய கஞ்சி, அதுல வந்து தயிர், எம்மியா தயிர், அதுக்கு சைடு காரக்குழம்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நம்ம செடியில காய்ச்சா வெண்டைக்காய் எல்லாமே போட்டு சூப்பரா காரக்குழம்பு வச்சிருக்கேன். சூப்பர் பேபி. எல்லா காயும் கலந்து இது மாதிரி காய் போட்டு நல்லா சமைக்கும் போது டேஸ்டா இருக்கும். தண்ணி வேணுமா? ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டே. ரஷிதா தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்ல போறாரு, சாப்பிட போறாரு அவரு. பாய் சொல்லிட்டு தாத்தா கிட்ட வாங்கிட்டு போறாரு. போய் படிச்சுட்டு வர தாத்தா சொல்லு. வீட்ல இரு தாத்தா சொல்லு. சிபி ஃபர்ஸ்ட் வர சொல்லு. தாத்தா வீட்ல இரு தாத்தா. சிபி ஃபர்ஸ்ட் வர. ஸ்கூல் போய் வர சொல்லு. போறேன் பாப்பா. குட் கேர்ள். பாய் சொல்லு, பாய் சொல்லு தாத்தா. தாத்தா பாய். எவ்வளவு சாப்பிட்டா? பாய் டி தங்கம். பாய் ஜிதா. பாய்.
என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி வர ஒருத்தர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு டெக்கின் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கா. நான் அப்போ பூ வாங்கிட்டு வந்தேன், அந்த பூலாம் அழகாக வச்சதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா. அதனால சின்ன பிள்ளைலாம் அழகாக கிளம்பிட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மண்டே 2 நாளோட விளாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாட்டா பாய்.